ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 9. நம்ம ஷார்ட்ஸா பார்த்துடலாம். அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதைப் போல மும்மடங்காக இருந்தது. தற்போது தந்தையின் வயது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக சம் மாதிரியும் பண்ணலாம். இதையும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷன்ஸை மட்டுமே வச்சு பண்ண மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக பண்ணலாம். எப்படின்றத பாருங்க. தந்தையோட வயது 24 ஆப்ஷனில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ மகனோட வயது என்னவா இருக்கும்? தந்தையோட வயதில் பாதி அப்படின்னும் போது 12 வயதாயிரும். இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சார்ட் அவுட் பண்ணுது. 2:1, அதாவது தந்தையோட வயது 2 மடங்காக இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மும்மடங்காக இருக்கணும் தந்தையோட வயது அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 24 வயதாக இருந்திருக்கும். சரி, 12 வயதாக இருந்திருக்கும் தந்தைக்கு. மகன் வந்து அப்போ பிறந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா 12 வயசு 12 - 12 போது 0. இது கண்டிஷனை மேட்ச் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா 36 வயது தந்தைக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பையனுக்கு வந்து என்ன வயது இருந்திருக்கும் அப்படின்னா 18 வயது இருந்திருக்கும். ஸோ தந்தைக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 24 வயது இருக்கும். மகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 வயது இருக்கும். இது நம்ம வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 1 டைம், இது 4 டைம். அப்போ தந்தையோட வயது வந்து 4 மடங்கு இருக்கு. ஸோ இது கண்டிஷனை மேட்ச் பண்ணல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 48 வயது அப்படின்னு அப்பாவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பையனுக்கு 24 வயது இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து 36 வயது இருக்கும். மகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 வயதுன்னு இருக்கும். இது நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 டைம், இது 3 டைம். ஸோ இது 3 மடங்கு தந்தையோட மகனோட வயதை போல தந்தையின் வயது 3 மடங்கு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகனோட வயது 25 இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தந்தையின் வயது 38, மகனின் வயது 13. ஸோ இது மேட்ச் பண்ணல கண்டிஷனை. மேட்ச் பண்ணுறது இந்த ஆப்ஷன் சி தான். தேங்க்யூ.